பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 34 அதிகாரம் 1வது வசனம் சொல்லி பாருங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தரை நான் எக்காலத்தில் எப்பொழுதும் கர்த்தரை நம்ம சோத்தரிக்கணும். அல்லேலூயா. அவருடைய துதி எப்போதும் நம்முடைய வாயில இருந்து கொண்டே இருக்கணுங்க. ஆமென். அல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுது, அவரை சோத்தரிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் களிகூரும். அல்லேலூயா. சோர்ந்து போகிற இருதயமே அவரை துதிக்கும் பொழுது, யாரை துதிக்கும் பொழுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி மகிழும். அல்லேலூயா. இப்ப சந்தோஷத்தினாலே மகிழும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்தில், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் அவரை சோத்தரிக்க வேண்டுங்க. அவருடைய துதி நம்முடைய வாயில எப்போது இருந்துகிட்டே இருக்கும். வேற எந்த விதமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயில வரக்கூடாது. துதிதான் நம்முடைய வாயில வரணும். அது மாத்திரமில்ல, சங்கீதம் 32:11 வசனம் சொல்லுகிற பாருங்க, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் விடுங்கள். அல்லேலூயா. நீதிமான் யாருங்க? ரட்சிக்கப்பட்ட நாம. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான். அல்லேலூயா. நம்ம அந்த நீதிமானுடைய ஸ்தானத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, பரலோகம் போயிடுவோனோ? அல்லேலூயா. ஒரு நாளும் முடியாது. அவருடைய வேதத்தில் உள்ள வார்த்தையின்படி அவருடைய சத்தத்தை கேட்க சித்தத்தை செய்யும் பொழுதுதான் பரலோகத்துல நமக்கு இடம் உண்டு. அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்ட பேர் கிறுக்கி போடாதபடி நம்ம இந்த பூமியிலே பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். கர்த்தருக்குள்ள, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் மகிழ்ந்து களிகூற வேண்டும். அல்லேலூயா. செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்க எல்லாரும் ஆனந்த முழக்கம் விடுங்க. பாருங்க, இயேசுவை ஆனந்த முழக்கம் விடுங்க. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், வல்லவர், அப்படி என்று முழக்கமிட்டு அவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை துதிக்க வேண்டும். ஆமென். அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் விரும்புகிற காரியம் அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். ஆமென். ஆனந்த முழக்கமிட வேண்டும். அல்லேலூயா. அப்படியாக ஆனந்த முழக்கமிடுவோம், அவரை துதிப்போம், எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரங்கத்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்துல தருகிறோம். வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.